கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, லேட் ஆகிட்டுருக்கு, மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் லாபத்தை, வருமானத்தை, சம்பாத்தியத்தை கொடுக்கும். நீங்கள் யாரோடையாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறேன், அதுவும் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணால் காரியங்கள் சித்திக்குமா, ஜெயிக்குமா அப்படின்னா பொறுமை, நிதானம். ஸோ இந்த வாரத்தில் பெருசாக புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம். புதிய விஷயங்கள் பெரிய லெவலில் நமக்கு ஆறுதலாக இருக்காது. உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள். இது அத்தனையும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. நெருங்கிய உறவினர்களை நம்ம பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகுவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் கன்னியா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. அதன் காரணமாக உங்களுக்கு லாபம், வருமானங்கள் உண்டு. ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா லாபம், மகசூல் உண்டு. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ இந்த வாரம் கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் சில விஷயங்களில் நீங்கள் செயல்படுங்க, அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. இந்த வாரம் விநாயகரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள்.